கூறலாம். அழைக்கும் இறைவன் தருமொழியா பீடமே அன்பின் பிரசன்னமா பீடமே அன்பின் பிரசன்னமா பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் துய்யாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆன்மாக்களாக ராசமாணிக்கம், நிக்கிலா பிள்ளை, ஞானதாஸ், ஞானராசா, நாதன், ராசமலர், அம்புலி, அடைக்கலமேரி, வின்சென்டி போல், ஆண்டன் என்பவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக இந்த பலியிலே நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இன்னும் எங்களுடைய திருத்தந்தைக்காகவும் அவருடைய உடல்நலத்துக்காகவும் நாங்கள் சிறப்பாக இந்த நாளிலே மன்றாடி கொள்வோம். இந்த பலியை தகுதியோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்கள் குறைகுற்றங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாவையும் புனிதனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நந்தவனாகிய ஆண்டவரிடம் எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கமை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு வந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஞானமே எல்லாவற்றிற்கும் முன்னர் உண்டாக்கப்பட்டது. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-10. ஞானமெல்லாம் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றது. அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மலை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நிலவுலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரோ கணக்கிடுவர்? எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் ஜாருக்கு வெளியிடப்பட்டது. அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் ஜாருக்கு தெளிவாக்கப்பட்டது. அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்கு உரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர். தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார்.
தம்மீது அன்பு கூர்வோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமை கட்சியாய் கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இயேசு கிறிஸ்து சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 14 தொடக்கம் 29 முடிய. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கின்றான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன். அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்தே இது இருந்து வருகிறது.
இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகின்றேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்புண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து 3 வருட பகிரங்க பணிவாழ்வு காலத்திலே ஏராளமான மனிதர்களை குணப்படுத்துகின்றார். ஏராளமான இறந்த நபர்களை உயிர்ப்பிக்கின்றார். ஏராளமான பேய் பிடித்த மனிதர்களுக்கு அந்த தீய ஆவிகளிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். இவற்றின் பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வல்ல செயல்களை எல்லாம் அவர் அந்த நபர்களுக்கு செய்ய முடிந்தது போல் என்றால், அவர்கள் நம்பிக்கை கொண்டபோது, அந்த நோயாளிகள் நம்பிக்கை கொண்டபோது, அந்த நோயாளிகளை, அந்த தீய ஆவி பிடித்தவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்தவர்களின் நம்பிக்கையை பொறுத்தே ஆண்டவர் இயேசு இந்த வல்ல செயல்களை அவர்களுக்கு ஆற்றுகின்றார். இன்றைய இந்த நற்செய்தி பகுதியிலே, மாற்கு எழுதிய நற்செய்தி பகுதியிலே அருமையான ஒரு இறை வாசகம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பல தடவைகளிலே இந்த நம்பிக்கையின்மையினால் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு பல அரும் செயல்களை எங்களுக்கு ஆற்ற முடியாமல் இருக்கும். எங்களுடைய நம்பிக்கையின்மையினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் உதறி தள்ளுகின்ற மக்களாக இருப்போம். ஆனால் இன்றைய அந்த தந்தை எவ்வாறு ஆண்டவரை பார்த்து வேண்டினாரோ, என்னுடைய நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் என்று மன்றாடுகின்ற வேளையிலே ஆண்டவர் அந்த தந்தையினுடைய நம்பிக்கையை பார்த்து அந்த தந்தையினுடைய நம்பிக்கையின் பொருட்டு அந்த குணப்படுத்தலை நிகழ்த்துகின்றார். அன்பான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் முதலாவதாக நம்புவோம். ஆண்டவர் இயேசுவாலே எல்லாம் முடியும் என்ற அந்த அசையாத நம்பிக்கையை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த அசையாத நம்பிக்கையை உணர்ந்து கொள்வோம். பின்னராக எங்களுடைய இந்த பலவீனங்களும் இயலாமைகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையின் மத்தியிலே நாங்கள் பல தடவைகளிலே நம்பிக்கையினர்களாக இருப்போம். ஆகவே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்களுடைய நம்பிக்கையின்மையை நீக்க அவர்தாமே உதவி செய்யுமாறு ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பார். எங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகள், சவால்கள், குழப்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவார். ஆமேன். எல்லாம் தருகின்றேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணைப்பலி இல்லாமல் தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித பிதாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் அது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் விடையேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டினான பிரகாசம், எல்லா திருநேராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தருளும். நீர் விளைந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இந்த பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியார்களின் நினைவு கூந்தருளும். திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள்
உயிர்ப்பிலும் அவரைப் போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. முற்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறக்கூடிய எல்லாருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். இன்னும் எங்களுடைய திருத்தந்தையினுடைய உடல்நலத்துக்காகவும் நாங்கள் செபித்துக் கொள்வோம். இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்கும் யாரும் இணையாத ஆன்மாக்களையும் மனதில் இருத்தியவர்களாக இறைவனை நோக்கி அவருடைய இரக்கத்தை வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரம்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் மீறாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருள. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தமிழத்திழந்தருள நான் தகுதியற்றுவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கூறி சபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாகி மரணிகளின் வழியாக கிறிஸ்துனுடைய மீட்பின் பணியை பெற்றுக் கொண்டுள்ளோம். அதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.